செய்வினை தோஷம் இருந்தா அந்த வீட்டுக்கு பள்ளிகள் இருக்காது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வாராகிங்கிறவள்மா கலியுகத்திலே நாம் வழிபட வேண்டிய அற்புதமான தெய்வம். நமக்கு ஓடி வந்து உதவக்கூடிய அன்னை வாராகி. ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் வாராகிட்ட போய் நீங்க பணிஞ்சுட்டீங்கன்னா அந்த துன்பங்கள் எல்லாம் நீக்கி. அது என்ன ஆகுதுன்னா, இவாளுக்கு என்னென்ன பிரச்சனைகளை இவர்கள் மனசுல நினைக்கிறாங்களோ அதை சொப்னத்தில் வந்து வாராகி அவர்கள் காதில் சொல்றாரு. அந்த வராக அவதாரம் எடுத்த பெருமாளுக்கு உதவி செய்தவள் வாராகி. ஜாதகத்துல ஒரு கிரகம் வக்கரமா இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க வாராகியை தான் வழிபடணும். ஜாதகத்துல சனியோ செவ்வாயோ வக்கரமா இருக்கு அப்படின்னு சொன்னா அவர்கள் வீட்டில் வாராகியை வச்சு வழிபடலாம். நவராத்திரி காலங்கள் வாராகியை வழிபடக்கூடிய அற்புதமான காலங்கள். அவ கையில பாத்தீங்கன்னா எப்பவுமே அவளை தண்டினின்னு ஒரு பேர் வாராகி. தண்டம் வச்சுருக்கா, கலப்பை வச்சுருக்கா கையில. எதுக்காக கலப்பை? அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். வாராகிங்கிறவள்மா கலியுகத்திலே நாம் வழிபட வேண்டிய அற்புதமான தெய்வம். ஒரு மனித வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வரும்போது கண்ணீர் விட்டு அழறோம். ஒரு குழந்தைக்கு ஒரு கஷ்டம் வருது, என்ன பண்ணுவோம்? அந்த குழந்தை அம்மாட்ட பார்த்து ஓடும். அம்மா என்னை காப்பாத்துமான்னு காலை பிடிச்சுன்னு அழும், இல்ல அம்மாவை கட்டி அணைச்சிக்கும். அப்படி ஒரு வயசு வந்து எடுத்து நமக்கு ஒரு கஷ்டம், யார்கிட்ட போய் நிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஓடி வந்து உதவக்கூடிய அன்னை வாராகி. வரம் தருவதில் வல்லவள். எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் சில கஷ்டத்தை நீங்க வெளியே சொல்ல முடியும், சில கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியாது. மனசுக்குள்ள வச்சுட்டு இருப்பீங்க, ஆனா எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வருவதுன்னு தெரியாது. மிக கடுமையான பிரச்சனையா இருந்தாலும், ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் வாராகிட்ட போய் நீங்க பணிஞ்சுட்டீங்கன்னா அந்த துன்பங்கள் எல்லாம் நீக்கி கொடுத்துருவா. பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஜோதிட ஜாம்பவான்கள் நீக்குவதற்கு என்ன பண்றாங்கன்னா வாராகி வழிபாட்டை செய்யறாங்க. இது என்ன வாராகினா சொப்ன வாராகின்னு பேர். சொப்ன வாராகி, சொப்னத்துல வர, சொப்னம்னா கனவு. அந்த சொப்ன வாராகிய நமஸ்காரம் பண்றச்சு அது என்ன ஆகுதுன்னா, இவாளுக்கு என்னென்ன பிரச்சனைகளை இவர்கள் மனசுல நினைக்கிறாங்களோ அதை சொப்னத்தில் வந்து வாராகி அவர்கள் காதில் சொல்றாரு. அப்போ இந்த பிரச்சனையை இப்படி அணுகினால் தீர முடியும், இதுக்கு இதுதான் தீர்வு, எதிர்காலத்தில் இப்படித்தான் நடக்கும் என்று வாராகி சொல்கிறாள். அதனால்தான் அவளுக்கு சொப்ன வாராகின்னு பேரு. எல்லா பிரச்சனைகளையும் இந்த சொப்ன வாராகி தீர்த்து கொடுத்துருவா. உங்களுக்கு வாராகினே தெரியும். இந்த வாராகி யாரு? காளியுடைய அம்சம், உக்கிரமான தேவதை. அப்போ எல்லாருக்கும் ஒரு பயம் வருது, உக்கிரமான தேவதை அவ எப்படி இருப்பா அப்படின்னா, மனித உடல், மிருக முகம், பன்றியுடைய முகம் இல்லையா? அப்போ அந்த வாராகியுடைய பிறப்பு நீங்க ஒரு அவதாரம் பார்த்தீங்கன்னா எப்படி அவளுடைய பெருமையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, வராகமூர்த்தி அப்படின்னு நமக்கு தெரியும். வராகர் என்ன பண்ண? பெருமாள் வராக அவதாரம் எடுத்தார். அந்த வராக அவதாரம் எடுத்த பெருமாளுக்கு உதவி செய்தவள் வாராகி. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, பெருமாளுக்கே உதவி செய்தவள். எப்படி அது? வராக அவதாரம் எடுத்த பெருமாளுக்கு இந்த பூமியை கடல்லேருந்து தூக்குற, அந்த பூமியை கடல்லேருந்து எடுத்து அவர் மேல அவருடைய மூக்குல வைக்கணும். நீங்க வராக அவதாரம் பார்த்துட்டு மூக்கு மேல பூமியை தாங்கிட்டு இருக்கார். அவ கடல்லேருந்து அந்த பூமியை எடுத்து ஒரு மூக்கு மேல வைக்கணும். அப்படி வைத்து அனுக்கிரகம் செய்தவள் வாராகி. அப்போ அந்த வராகர் அப்படிங்கும் போது உங்களுக்கு பூமி தொடர்பான தெய்வம் உங்களுக்கு தெரியும். சோ வாராகி அந்த பெருமாளுக்கே உதவி செய்தவள் அப்படின்னு ஒரு சாந்தமான தெய்வத்தை நமஸ்காரம் பண்ணினா அந்த குடும்பத்துல ஒரு அமைதி நிலவும். உக்கிரமான தெய்வமாக இருந்தால் பிரச்சனை வந்துருமே அப்படின்னா நீங்க முறைப்படி பூஜை செய்தால் எந்த பிரச்சனையும் வர. உக்கிரமான தெய்வங்களை வழிபடலாம். இப்போ உங்களுடைய ஜாதகம் இருக்கு, ஜாதகத்துல ஒரு கிரகம் வக்கரமா இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க வாராகியை தான் வழிபடணும். ஜாதகத்துல சனி கிரகம் எனக்கு வக்கரமா இருக்கு, குரு கிரகம் வக்கரமா இருக்கு, இப்படி கிரகங்கள் வக்கரமா இருந்தா புதன் வக்கரமா இருக்காரு அப்படின்னு சொன்னா உக்கிர தெய்வங்களை வழிபாடு செய்தா அவர்கள் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். அப்போ ஒருத்தருக்கு ஜாதகத்துல சனியோ செவ்வாயோ வக்கரமா இருக்கு அப்படின்னு சொன்னா அவர்கள் வீட்டில் வாராகியை வச்சு வழிபடலாம். உடனடியா அனுக்கிரகம் பண்ணுவா. அவளுக்கு தீபங்கள் ஏற்றி அவளை வழிபட்டு அவளுக்கு நைவேத்தியங்கள் செய்து எல்லாம் பண்ணும்போது அகமகிழ்ந்து இருக்கக்கூடிய வாராகி உங்களுக்கு நன்மையைத்தானே செய்வா. ஸோ வீட்டுல நீங்க முறைப்படி உங்க ஜாதகத்துல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வீட்டுல வாராகியை வச்சு வழிபட. வாராகிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவா நவராத்திரின்னு சொல்றோம் பாத்தீங்களா, எப்படி இந்த புரட்டாசி மாசம் இந்த நவராத்திரியை பேசுறோம் இல்லையா, இதே மாதிரி சைத்திர நவராத்திரின்னு இருக்கு.
ஆடி மாதம் வரக்கூடிய ஆஷாட நவராத்திரி இருக்கு, அதே மாதிரி வசந்த நவராத்திரி இருக்கு. நவராத்திரி காலங்கள் வாராகியை வழிபடக்கூடிய அற்புதமான காலங்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா வாராகியை வழிபடக்கூடிய அந்த நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, மிகுந்த சக்தி வாய்ந்த நாள். திதிகள்ல தேய்பிறை பஞ்சமி, பஞ்சமியிலையும் தேய்பிறை பஞ்சமி. அந்த தேய்பிறை பஞ்சமியில முழு அனுக்கிரகம் செய்கிறாள் வாராகி. இப்போ ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு திதி, ஒரு நட்சத்திரம், இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவோம். வாராகிக்கு இந்த திதியை எடுக்கிறோம், அது தேய்பிறை பஞ்சமி. அந்த நாட்கள்ல வாராகியை வழிபட்டா உடனடி பலன் கிடைக்கிறார். வாராகிக்கு அவளுடைய குணம் என்று சொன்னா உக்கிரமானவள், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா அன்புல மழைக்கு நிகரானவள். இந்த பூமியில மழை கொட்டி எப்படி பச்சை பசுமையாக ஆக்குறதோ அதை போல நம்முடைய வாழ்க்கையில வழங்குற மழையை கொட்டக்கூடியவள் வாராகி. அப்போ அன்பு வடிவமானவள். உக்கிரமா எப்போ இருக்கணுமோ உக்கிரமா இருக்கா. உங்களுக்கு ஒரு எதிரி தொந்தரவு இருக்கு, போய் அவள் பாதங்களை பணிகிறீர்கள், எனக்கு இந்த எதிரினாலே பிரச்சனையா இருக்கு, என்னை காப்பாற்றுங்கள். அப்போ வாராகி உக்கிரமாக அவர்களை தாக்குகிறாள். ஏன்னா படை தலைவி இல்லையா, உக்கிரமாக தாக்குகிறாள். அதே நேரத்தில் அன்பு வடிவமானவள். அந்த வாராகிக்கு மலர்கள் மறிக்கொழுந்து அற்புதமான பலன் தரும். அந்த மறிக்கொழுந்தையை அதிகமாக அவளுக்கு சூட்டுவது, அரளிப்பூவை அதிகமாக சூட்டுவது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பலன்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்க, வீட்டுல கல்யாணம் ஆகணும்னா ரோஜா பூ இருக்கு பாருங்க, ரோஜா பூ மாலையை அவளுக்கு சூட்டணும். அப்ப ரோஜா பூ மாலையிலே மனம் மகிழ்ந்து திருமண வரத்தை தருகிறாள். அவ கையில பாத்தீங்கன்னா எப்பவுமே அவளை தண்டினின்னு ஒரு பேர் வாராயி. தண்டம் வச்சுருக்கா, கலப்பை வச்சுருக்கா கையில. எதுக்காக கலப்பை? அப்போ எதுக்காகன்னா பிராரப்தம் சஞ்சிதம் ஆகாமியம் பேசுறோமே, அப்ப நம்முடைய முன்பிறவி கர்மாக்கள், இந்த கர்மாக்கள் அப்படியே அடியோடு தோன்றுவதற்குத்தான் அந்த கலப்பை. அந்த கலப்பையினால் அவனுடைய பாவங்களை எல்லாம் தூக்கி அப்படியே எடுத்து அதை பொசுக்கி விடுகிறாள். அவைதான் தண்டினி. அவள் தண்டனை கொடுக்க வேண்டியவர்களை தண்டனை கொடுக்கிறாள், காப்பாற்ற வேண்டியவர்களை காப்பாற்றுகிறாள் இல்லையா? அப்போ அவளுக்கு வண்ணங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா சிகப்பு வண்ணம், நீல வண்ணம், மஞ்சள் வண்ணம், இந்த வண்ணங்கள்லாம் ரொம்ப அற்புதத்தை தருது. இப்போ ஒரு வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கணும் அப்படின்னா வாராகிக்கு மஞ்சள் கலர் வண்ணத்துல, அந்த மஞ்சள் வண்ணத்துல புடவை சாத்தணும். அவளுக்கு மஞ்சள் மாலை அணிவிக்கணும். மஞ்சள் மாலை அணிவிச்சீங்கன்னா விரலி மஞ்சள் இருக்கு இல்லையா, அதுல மாலையை கட்டி வாராகிக்கு போட்டா எப்படிப்பட்ட திருமண தடையா இருந்தாலும் நீக்கிடுவா. சில குடும்பங்கள கல்யாணம் பிக்ஸ் ஆயிடும். ஜாதகத்துல புனர்பூன்னு ஒரு தோஷம் சொல்லுவோம், சந்திரன் சனி சேர்ந்திருக்கு, கல்யாணம் பிக்ஸ் ஆகி மேடை வரைக்கும் கல்யாணம் போயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வாராகிக்கு இவங்க இந்த மஞ்சள் மாலை அணிவித்தால் திருமண தடையே இருக்காது, நல்லபடியா இருக்கும். அதே மாதிரி எனக்கு தொழில்ல பெரிய பிரச்சனை இருக்கு, நான் தொழில ரொம்ப நல்ல முறையில வரணும் அப்படிங்கிறவங்க நீல நிற ஆடையை அவளுக்கு அணிவிக்கிறேன். இன்னும் என்னுடைய வாழ்க்கையில எதிரிகளால தொந்தரவு இருக்கு, தொந்தரவு விலகணும் அப்படின்னு சொன்னா அவளுக்கு சிகப்பு வண்ண வஸ்திரத்தை அணிவிக்கிறோம். அப்போ உடனடியா அது வெற்றி கிடைச்சிடும். பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா கிழங்கு வகையும் அவளுக்கு படைக்கலாம். அதுல குறிப்பாக சக்கரவள்ளி கிழங்கு. அந்த சக்கரவள்ளி கிழங்குலையும் தேன்ல நினைத்த சக்கரவள்ளி கிழங்கு அது உடனடியாக அந்த பலன் தருது எல்லாமே. இந்த வாராகி வரக்கூடிய வாகனம் ஒரு தேர்ல வரா, திரிசக்கர தேர்னு அதுக்கு பேர். திரிசக்கரம் சொன்னாலே பன்றி அப்படின்னு அர்த்தம். பன்றிகள் பூட்டிய தேர்ல தான் வர. அவளுக்கு பஞ்சமின்னு பேரு. நம்ம தேய்பிறை பஞ்சமியில வழிபடுறோம். வார்த்தாளின்னு பேரு. இப்போ நீங்க அருமையா ஆரம்பத்துல மந்திரங்களை சொல்லி தொடங்கினீங்க. வாராகிக்கூடிய மந்திரம் சொன்னாலே அடிக்கடி நாம் பயன்படுத்தக்கூடிய மந்திரம் வார்த்தாளி. ஓம் வார்த்தாளியே நமகா. இதை உருவேற்றிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு உருவேற்றுறோமோ, எந்த அளவுக்கு உபாசனை செய்கிறோமோ அந்த அளவுக்கு பெரிய பலன் அதுல கிடைச்சும். ஒருத்தருடைய ஜாதகத்துல சனி, இப்போ நம்ம எதை பார்க்கணும், ஜோதிட ரீதியா நமக்குள்ள பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு கிரக இணைவுகள் சில சமயம் பிரச்சனையை கொடுக்கறதுன்னா அதை தீர்ப்பதற்கு அந்த வாராகி நமஸ்காரம் பண்ணலாம். சனி ராகு செவ்வாயின் ஜாதகத்துல சேர்ந்திருக்கு, வாராகி நமஸ்காரம் பண்ணினா பிரச்சனைகள் தீரும். ஜாதகத்துல மாந்தி தோஷம் இருக்கு, பிரேத சாபம்னு பேர். பிரேத சாபங்கிறது நம்மளுடைய முன்னோர்களை சரியா மதிக்காதது. அவர்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க இறந்துடுறாங்க, அவங்களை சரியாக ஈமக்கிரியைகள் செய்யாதது. அவங்க வாழும் போதுதான் அவங்களுக்கு உதவி செய்யல, அவர்கள் இறந்த போதும் அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்யல. அப்ப பிரேத சாபம்னு வருது. அந்த பிரேத சாபம் இருக்கக்கூடியவர்கள வாராகிய வழிபடணும். வழிபடும் போது அந்த பிரச்சனைகள் எல்லாமே அவங்களுக்கு விலகிடுறது, நல்ல பலன் அது கொடுக்கறது. அப்ப வாராகி வழிபாடு கேட்டீங்கன்னா முதல்ல பேசணும் பாருங்க, ஜோதிடர்களுக்கு வாக்கு சித்தத்தை அந்த வாராகி தருகிறாள்.
அதையும் வாராகியை வழிபட வேண்டிய நாள் பார்த்தோம், நேரம் இருக்கு இல்லையா? வாராகியை வழிபட வேண்டிய நேரம் பொதுவா ஈவினிங் ஹவர்ஸ்ல வழிபடணும், மாலை நேரம். அதுலயும் நீங்க காலையில வழிபட்டுல பலன் கிடையாதுன்னா பலன் உண்டு, 25% பலன் கிடைக்கும். மத்தியான நேரத்துல வழிபட்டால் 70% பலன் கிடைக்கும். இரவு நேரத்துல, அதுவும் ராத்திரி 8லேருந்து 9க்குள்ள வழிபட்டா 100% பலன் கிடைக்கும். அப்போ முழுமையான பலன் நமக்கு வேணுமே, வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் தெரியணுமே. இப்ப வாராகிய இரவு நேரத்துல வழிபடணும். சில பேர் துரோகிகளா இருப்பாங்க, நம்மளை அழிச்சிடணும்னு நினைப்பாங்க. இப்ப எப்படி தப்பிக்கிறது அவங்கள்ட்ட? நீங்க வாராகியை வழிபட்டா துரோகிகள் நண்பர்களா ஆயிடுவாங்க. சிலருடைய ஜாதக, சில பேர் செவ்வாய்க்கிழமை பிறந்திருப்பாங்க, ஜாதகத்துல செவ்வாயுடைய பரிவர்த்தனை ஆயிருக்கும், அவங்களுக்கெல்லாம் எதிரிகளால் தொந்தரவு. நண்பர்கள் கூட இருந்தே குடிபுரிப்பாங்க. அப்படிப்பட்ட நண்பர்கள் செவ்வாய்க்கிழமையில பிறந்தவங்களுக்கு உண்டு. அவங்களுக்கெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா வாராகியை வழிபடணும். அப்ப எதிரிகள் நண்பர்களாக மாறிடுவாங்க. அப்படிப்பட்ட விஷயம் உண்டு. மிக்க மகிழ்ச்சி. இப்போ எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்றீங்க. உலகத்துல இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனைன்னு எடுத்தீங்கன்னா அதுல முதல்ல வந்து நிக்கிறது என்னன்னா, கடன் பட்டார் நெஞ்சம் கலங்கியது போலன்னு தான் நம்ம சொல்லணும். கடன்ற ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியில வந்துட்டோம்னா வாழ்க்கையில நிம்மதியான உறக்கம் அப்பதான் நமக்கு ஆரம்பிக்குது. தீராத கடனை தீர்த்து வைப்பாளா நம்மளுடைய வாராகி தாய்? வாராகி தாய் கடனை தீர்ப்பதிலே வல்லவள். எப்படி வாராகியை வழிபடணும்னா புதன்கிழமை வழிபடணும், அதுதான் முக்கியம். ஒருத்தருக்கு கடன் தீரணும்னா புதன்கிழமை வழிபடணும். ஒரு தேங்காயை எடுத்துக்கணும். தேங்காயை வாராகி ஒரு கோவில் சன்னதி எங்க இருக்கோ அதை சுற்றி அந்த தேங்காயை உருட்டின்றே வரணும். நம்ம உட்கார்ந்து வசத்துல அப்படியே போய் அப்படியே அந்த தேங்காயை உருட்டிட்டு வந்து வாராகி முன்னாலே அந்த தேங்காயை உடைத்து 2 புறமும் 2 மூடிகள் வரும் பாருங்க. தேங்காயை உடைச்சோன்னே 2 புறமும் நல்லெண்ணெயோ நெய்யோ ஊற்றி அதுல பஞ்சு திரி போட்டு வாராகிக்கு தீபம் ஏற்றணும். அந்த தேங்காயில எந்த தேங்காயை உருட்டினோமோ அந்த தேங்காயை எடுத்து கையில வச்சுட்டு மனதார வேண்டிக்கணும். அப்படி தீராத கடன் இருக்கு, எனக்கு கிரெடிட் கார்டால பிரச்சனை வந்துருது, எனக்கு ஏமாத்தக்கூடியவங்க ஏமாத்தி பிரச்சனையாகி போச்சு, ஒரு நண்பனுக்கு ஜாமீன் எழுத்து போட்டேன் அதனால மாட்டின்னு இருக்கேன், இப்படி பரம்பரை கடன் எங்க அப்பா வாங்கி வச்சுட்டார் என்னால அடைக்க வேண்டி இருக்கு, இப்படி எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் இந்த கடன் பிரச்சனை எப்படி வாட்டுறது மனுஷால? அந்த கடன்லையும் தீர்வதற்கு அந்த புதன்கிழமை அன்னைக்கு அந்த தேங்காயை வாராகியை சுட்டி இப்படி உருட்டி எடுத்து அந்த தேங்காயை 2 உடைச்சோம்னா 2 பகுதிகள், அந்த 2லயுமே நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டு பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றினால் தீராத கடனும் தீரும், ஒரு நிம்மதி கிடைக்கும். ஏன்னா அந்த பூமி சார்ந்த அத்தனை பிரச்சனைகளையும் வாராகி தீர்ப்பாள். நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு இடம் வாங்கிட்டீங்க, அந்த இடத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த மண்ணை கொஞ்சம் எடுத்துட்டு வந்து ஒரு சிகப்பு துணியில கட்டி வாராகி கோயில்ல வச்சு அங்க ஒரு தீபம் ஏற்றி வாராகியை வழிபடணும். இப்படி 9 செவ்வாய்க்கிழமைகள் செய்யும் போதே அந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும். நீங்க வாராகிக்கு தீபம் போட்டு வந்தாலே, செவ்வாய்க்கிழமை தீபம் போட்டாலே பூமி சம்பந்தமான எந்த பிரச்சனையும் விலகும். இன்னும் சொந்த வீடு வாங்கணுங்கிற கனவுல இருப்பாங்க, அந்த கனவு நனவாகும். சிலருக்கு குடியிருக்கக்கூடிய பிளாட்ல அக்கம் பக்கத்தினால பிரச்சனை இருக்கும், அவங்கெல்லாம் வாராகிக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் போடணும், உடனே நல்ல பலன் கிடைக்கும். வாராகிக்கு 5 முக தீபம் ஏற்றணுமா? வாராகிக்கு 5 முக தீபம் அற்புதமான பலன்களை தரும். எப்படி ஒவ்வொரு வீட்லயும் அவங்க வீட்டுடைய குத்து விளக்கு ஒன்று வச்சிருப்பாங்க, காமாட்சி விளக்கு ஒன்று வச்சிருப்பாங்க, அதே மாதிரி வாராகிக்கு 5 முக தீபம் ஏற்றி வழிபட்டார். அது வந்து நீங்க வழக்கம், சில பேர் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுக்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கம் இருக்கவருக்கு குருமார்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பழக்கம். பொதுவாக உங்க வீட்டுல செல்வ செழிப்பு வரணும்னா நெய் ஊற்றி தீபம் ஏற்றணும். கிரக கோளாறுகள் இருக்குன்னா நல்லெண்ணெய் ஊற்றி 5 முக தீபம் ஏற்றணும். அப்படி வாராகியை வழிபடும் போது அற்புதமான பலன்கள். அந்த தீப ஒளியிலே வாராகி நமக்கு அனுக்கிரகம் பண்றார். இப்படிப்பட்ட துஷ்ட சக்தியாக இருந்தாலும் விளக்கக்கூடிய அன்னை வாராகி. அவளுக்கு வந்து நம்ம வீட்டுல ஒரு செய்வினை தோஷம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா, செய்வினை தோஷம் இருந்தா அந்த வீட்டுக்கு பள்ளிகள் இருக்காது. அந்த வீட்டுல பள்ளிகள் இல்லாத வீடாக இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, பசுமாட்டுக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா, நீங்க சாப்பிடறதுக்கு கொடுக்குறீங்கன்னா உங்க கையினால சாப்பிடாது, அது செய்வினை பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோம். அப்படி பல அறிகுறிகள். அப்போ அந்த மாதிரி வீட்டுல இருக்கு, பிரச்சனை இருக்கு, துர்வாசனை அடிச்சுட்டே இருக்கும், கெட்ட வாடை அடிக்குதும்பாங்க சில வீடுகள்ல. அப்போ அந்த கெட்ட சக்தி இருக்குன்னு அர்த்தம். அப்படி பல கணக்குகள் ஜோதிடத்துல செய்வினையை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, அமாவாசை நாளில் வாராகியை வழிபடணும். அமாவாசை நாள்ல வாராகியை வழிபடணும். குறிப்பாக அவளுடைய கலப்பை அதை மனசுல நினைச்சு வழிபடணும். எந்த வகையான தோஷங்களாக இருந்தாலும், எந்த வகையான எதிரிகளாக இருந்தாலும், அந்த கலப்பையினால் பூமியை உழுவதை போல எதிரிகளுடைய மனதை உழுது அவர்கள் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய மனசை அவ மாற்றிடுவார். அவள் தண்டினை பாருங்க, நமக்கு தவறு செய்தவர்களை அவள் தண்டித்து விடுவாள், நம்மை நன்றாக காப்பாற்றுவாள். ஆகவே செய்வினை இருக்கிறவங்க பயப்பட வேண்டாம்.
வாராகியை அமாவாசை அன்றைக்கு. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.